Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எடப்பாடி நகர்மன்ற கூட்டத்தில் பேருந்து நிலைய வணிக வளாகத்துக்கு கருணாநிதி பெயரை சூட்ட எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. எடப்பாடி நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை சூட்டும் முயற்சிக்கு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தலைவர் பாஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் வராததையும் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குடிநீர், சாக்கடை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்த 59 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. எடப்பாடியில ஏற்கனவே நல்லா இருந்த பேருந்து நிலையத்தை இடிச்சாங்க. புதியதாக பேருந்து நிலையம் கட்டணும்னு சொல்லி திமுக ஆட்சியில பேருந்து நிலையம் கட்டணும்னு சொல்லி வந்தாங்க. அப்போ தீர்மானம் போட்டாங்க. எடப்பாடி நகராட்சியில நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானம் போட்டாங்க. என்னென்ன தீர்மானம் போட்டாங்க? ஏற்கனவே மாரிமுத்து பத்தர், கோவிந்தசாமி கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வணிக வளாகம் கோவிந்தசாமி கவுண்டர் அவரு பேர்லயும், நுழைவாயில மாரிமுத்தர் பத்தர் அவரு பேர்ல தான் இருந்தது. இதை அப்ப தீர்மானம் பஸ் ஸ்டாண்ட் இடிக்கும் போது தீர்மானம் போட்டாங்க. சரின்னு சொல்லி இடிச்சுட்டாங்க. இடிச்ச மறுபாடு இப்ப அந்த வணிக வளாகத்துக்கு கலைஞர் கருணாநிதி பேரை கொண்டு வரணும் சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை நாங்க நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாங்க அதை ஏத்துக்கல. ஏத்துக்கிட்டு நாங்க வெளியிடப்பு